guys, I'm Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான at the same time effective-ஆ இருக்கக்கூடிய ஒரு phrase தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா especially beginners and intermediate. ஓரளவுக்கு இங்கிலீஷ்ல பேசுவேன் இல்ல இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். தமிழ்ல இந்த மாதிரி நம்ம பேசுவோம்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் கோமாளா இல்ல, நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ஒரு விஷயத்த நான் ஒரு புரிதலோடு இருப்பேன், இப்படி தான் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு மாதிரி நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் இப்படி தான் பண்ணேன், நான் கோமாலாம் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், இது எனக்காகலாம் நான் வாங்கலை, நீ நினைக்கிற மாதிரி இது எனக்காகலாம் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பாருங்கள், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது நீ நினைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். இப்போ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரேஸ் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணிடலாம். என்னது? இட்ஸ் நாட் வாட் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் நாட் வாட் யூ திங்க் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. இப்போ இது நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது இந்த யூனு இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிக்கலாம், அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இது இல்லை அப்படி சொல்லும்போது தேன்னு போடுவோம். இதுவே அவன் நினைக்கிற மாதிரி இல்லை, ஹீன்னு போடுவோம். இதுவே அவன் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஷீன்னு போடுவோம் இல்லையா. இதுவே நாங்கள் நினைக்கிற மாதிரி, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலாக அது அப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், வீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இமீடியட்டாக ஒரு சென்டென்ஸ் வந்து பேசி பழகும். அப்போ தான் உங்களோட ஃப்ளூவன்சி என்ன ஆகும், டெவலப் ஆகும், நீங்கள் இங்கிலீஷ் வந்து சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் நம்ம நிறைய விதமான சுச்சுவேஷனுக்கு பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, போர்டு பாருங்கள், நீங்கள் கிளியராக இருக்கீங்க இல்லையா? இட்ஸ் நாட் வாட் யூ திங்க் அப்படி அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸில் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயம், இட்ஸ் நாட் வாட் யூ திங்க், இந்த இட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக திஸ் இஸ் நாட் வாட் யூ திங்க்னு போடலாம். அதே மாதிரி இட்ஸுக்கு பதிலாக இப்போ சிச்சுவேஷன்னா அந்த சிச்சுவேஷன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா the situation is not what you think னு போடலாம். இல்லைன்னா என்னோட பிளான் வந்து நீ நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கும்போது இங்கே என்ன போடுவோம், my plan is not what you think அப்படின்னு போடலாம். ஸோ சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி இட்ஸ்க்கு பதிலாக நம்ம சிலதை ஆட் பண்ணி நம்ம பேசணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் என் புக்கை மட்டும்தான் கடனாக கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் அப்படியே நம்ம போடுவோம், இட்ஸ் நாட் வாட் யூ திங்க் அப்படின்னும் போடலாம். இல்லைன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத this is not what you think னு போட்டாலும் கரெக்ட் தான். this is not what you think, அவ she என் புக்கை மட்டும்தான் கடனா கேட்டா அப்படின்னா only borrowed my book, அவ என் புக்கை தான் கடனா கேட்டா அப்படின்னு சொல்கிறோம். just read the sentence now. This is not what you think, she only borrowed my book அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். அடுத்தது, இந்த நிலைமை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த நிலைமை அப்படின்னு போட்டோம், இது அப்படின்னு போடல. ஸோ இந்த நிலைமைங்கும் போது இங்கே நம்ம என்னென்ன எழுதணும், திஸ் சிச்சுவேஷன் போடணும். நிலைமை அப்படிங்கும்போது திஸ் சிச்சுவேஷன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, திஸ் சிச்சுவேஷன் இஸ் not what you think. Situation is not what you think. எல்லாமே கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எல்லாமே everything is கட்டுப்பாட்டில் அப்படிங்கும்போது அண்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அண்டர் control.
ஓகே, this situation is not what you think, everything is under control அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, என் பிளான் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உண்மையில் ரொம்ப சிம்பிள் தான். என்னோடய பிளான் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் அப்படி சொல்கிறோம். அப்போது ஏன் பிளான் அப்படிங்கும்போது நம்ம அஃப்கோர்ஸ் இட்ஸ்ன்னு போட முடியாது இல்லையா, மை பிளான் அப்படின்னு போடுவோம். மை பிளான் இஸ் நாட் வாட் யூ திங்க், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. வாட் யூ திங்க், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, உண்மையில் ரொம்ப சிம்பிள் தான். இட்ஸ் உண்மையில் ஆக்சுவலி வெரி சிம்பிள். Just read the sentence now. My plan is not what you think, it's actually very simple அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த படம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, லாஸ்டில் ஹாப்பியாக தான் முடியுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, படம் ஹாப்பியாக தான் முடியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இந்த படம் அப்படின்னு எப்படி போடுவோம், திஸ் மூவின்னு போடுவோம் இல்லையா. திஸ் மூவி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என்ன போடணும், எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்கிறீங்க. This movie is not what you think. ஓகே, லாஸ்டில் ஹாப்பியாக தான் முடியுது அப்படின்னா இது எப்படி எழுதலான்னா, இட் ஹேஸ் அ ஹாப்பி என்டிங்னு போட்டுக்கலாம். இட் ஹேஸ் அ ஹாப்பி என்டிங்னா லாஸ்டில் நல்லா ஹாப்பியாக முடியுதுன்னு அர்த்தம். Just read the sentence now. This movie is not what you think, it has a happy ending அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அவங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை இல்லை, அது சின்ன தப்பு தான். அவங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த பிரச்சனை இல்லை, அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், சின்ன தப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் இட்ஸ் நாட் வாட் யூ திங்க்னே சொல்கிறோம். அதனால் இது அவங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா இட்ஸ் நாட் வாட் தே திங்க்குன்னு வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அவங்கங்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படின்னா திஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் வாட் யூக்கு பதில் என்ன போடணும், அவங்கன்னு போடணும். வாட் தே திங்க். அப்புறம் என்ன, அது சின்ன தப்பு தான் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால், சின்ன தப்பு தான், மிஸ்டேக். ரீட் பண்ணுங்க. திஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் வாட் தே திங்க், இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நான் ஜோக்கு தான் பண்ணேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் ஜோக் தான் பண்ணேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறோம். அப்போது நான் ஜோக் தான் பண்ணேன் இப்படி கூட எழுதலாம். ஐ வாஸ் ஜோக்கு தான் பண்ணினேன் அப்படி சொல்கிறோம். அப்போது ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங்னு போடலாம், இல்லைன்னா ஜோக்கிங்னு போடலாம். ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இட்ஸ் not what you think. ரீட் பண்ணுங்க. I was just joking, it's not what you think அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நீ நினைக்கிற மாதிரி இங்கே நிலைமை இல்லை, நாங்கள் இங்கே சேஃப் தான். நீ நினைக்கிற மாதிரி இங்கே நிலைமைலாம் இல்லை, நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறோம் இங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீ நினைக்கிற மாதிரி இங்கே நிலைமை இல்லை அப்படின்னா the situation is not what you think. What do you think? நாங்கள் இங்கே சேஃப் தான் அப்படின்னா we are safe here. நாங்கள் இங்கே சேஃபாக தான் இருக்கிறோம், we are safe here அப்படின்னு சொல்கிறோம். ரீட் பண்ணுங்க. The situation is not what you think, we are safe here அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எனக்கு அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும், அதான் என் பிளான், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுதான் என்னோட பிளானு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மை பிளான், என் பிளானு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால் மை பிளான் இஸ் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, மை பிளான் இஸ் நாட்
what you think. Not what you think. எனக்கு அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும். I want to surprise him. I want to surprise him. இப்போ ரீட் பண்ணுங்க. My plan is not what you think. I want to surprise him. அவ்வளோதான். அடுத்தது அவ கேள்விதான் கேட்டா, அவன் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அவன் என்ன நினைக்கிறானோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அவள் என்ன பண்ணா கேள்விதான் கேட்டா அப்படி சொல்கிறோம். அப்போது இட்ஸ் நாட் வாட் ஹீ திங்ஸ் இல்லையா, அவன் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது இட்ஸ் நாட் வாட் அவன் நினைக்கிற மாதிரி, வாட் ஹீ திங்ஸ். திங்ஸ் அவ கேள்விதான் கேட்டா அப்படின்னா she was only asking a question. ரீட் பண்ணுங்க. இட்ஸ் நாட் வாட் ஹீ திங்ஸ், she was only asking a question அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பாருங்க, இது நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, அது சர்ப்ரைஸ் பார்ட்டியாக இருக்க போகுது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், இப்போ ப்ரெசண்ட்டில் பேசும்போது சொல்லுவோம் இது நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. இது நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, சர்ப்ரைஸ் பார்ட்டியாக இருக்க போகுதுன்னா எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் டென்ஸில் பேசியிருக்கிறோம். அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பேசணும் அப்படின்னாலும் இட்ஸ் நாட் வாட் யூ, இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பேச முடியும். சின்ன டிஃப்ரென்ஸோட பாருங்கள். இது நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, இதை this will not be, this will not be what you think. This will not be what you think அப்படின்னா இந்த will not be அப்படி சொல்கிறோம் இல்லையா, நீ நினைக்கிற மாதிரி இருக்காது அப்படி சொல்கிறதுக்கு will not be அப்படின்னு யூஸ் பண்ணும். will போட்டு நாட்டுங்கிறது கம்பல்சரி இல்லையா. won't be அப்படின்னும் சொல்லிக்கலாம். will not be பதிலாக won't be கூட சொல்லிக்கலாம். இப்போது this will not be what you think, இது நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, அது சர்ப்ரைஸ் பார்ட்டியாக இருக்க போகுது அப்படின்னா இட்ஸ் இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ் பார்ட்டி. இருக்க போகுது அப்படி சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணி பாருங்க. This will not be what you think, it's going to be a surprise party அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த நிலைமை அவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. எகெயின் இதுவும் கொடுத்துருக்கேன், சேம் ஃப்யூச்சரில் தான் நம்ம பேசணும். நிலைமை அவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, நாங்கள் அதை கவனமாக கையாளுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம், இனிமேல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஃப்யூச்சர். அப்போது இந்த நிலைமை அவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, அவங்க இந்த நிலைமை this situation will not be இருக்காது அப்படிங்கறனால will not be what அவங்க நினைக்கிற மாதிரி what they think. நாங்க அதை கவனமாக கையாளுவோம். நாங்கள் we will கையாளுவோம் அப்படி சொல்கிறதுக்கு we will handle கவனமாக, we will handle it carefully. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. This situation will not be what they think, we will handle it carefully அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த பிரச்சனை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அதை ஏற்கனவே சரி பண்ணியாச்சு. பிளான் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் எப்படி இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத ஹோம்ஒர்க்கை எடுத்துகிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்றைக்கான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஒரு லைக்கும் போடுங்க, அது எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும்.
நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.